என்ன பிள்ளைங்களா, இன்னைக்கு நிரந்தர ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு ஏதாவது லைசன்ஸ் வாங்கி வந்துட்டீங்களா? லைசன்ஸ் வாங்க வந்ததுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குமே. நாம் என்ன சொல்லிக்கோம், டிரைவிங்னா கண்ட்ரோல், முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். சரியா? அதனால் டென்ஷன் இருக்கக்கூடாது, கை கால் நடுக்கக்கூடாது. அடுத்ததான் மைனர் கண்ட்ரோல், அதை சீட்டெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். இன்ஜின் ஓடுதா இல்லைன்னு தெரியணும். என்ன அந்த இடத்துல கண்ணாடியில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குது, நம்ம சீட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உட்கார முடியும் இல்லையா? இந்த மாதிரி மைனர் கண்ட்ரோல். கண்ணாடி ஏற்றிருந்துச்சுன்னா இறக்கணும், ஏன்னா இன்ஸ்பெக்டர் மூஞ்சி பார்ப்பாங்க இல்லையா? சைடு கண்ணாடி இறக்கணும். இந்த மாதிரி மைனர் கண்ட்ரோல். இண்டிகேட்டர் எரியக்கூடாது. சரியா? அடுத்து மேஜர் கண்ட்ரோல். மேஜர் கண்ட்ரோலில் 6 கண்ட்ரோல் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கு 6 கண்ட்ரோலும் வேலை செய்யும். அது எப்படின்னா இப்போ நம்ம வீடியோவில் காட்ட போகிறாங்க. அதை பார்த்துட்டு தெளிவாக வண்டி ஓட்டி லைசன்ஸ் வாங்கிட்டு போயிருங்க. ஓகேவா? டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனால் வண்டி ஓட்ட முடியாது. ஓகே, வீடியோ பாருங்கள். ஆல் த பெஸ்ட். இந்த கியர் போட்டுக்க. ஃபர்ஸ்ட் கியரில் இருக்க. ஃபர்ஸ்ட் கியரில் இருக்க. மெதுவாக கிளச்சை விட ஃபுல்லாக விடாது. இது ஃபுல்லாகவே ஹேண்ட் பிரேக்கில் எடுத்துக்கணும். தான் ஈஸியாக இருக்கணும். இதுக்கு ஹாஸ்டேக் கொடுக்கணும். அதுவும் மேடு தான், ஆனால் ரிவர்ஸ் கியருக்கு ஹாஸ்டேக் கிடையாது. பிரேக் அவுட் மூவாவதா. ஃபர்ஸ்ட் கியரில் மெதுவாக வண்டி என்ன மூவ் பண்ணுறோம். சரியா? லெஃப்ட் ஓரம் வந்து ரைட்டில் போகுது, நல்ல ஓரம் வந்து. சரி, ஓகேவா? அடுத்து இப்போ கிளச்சு பிரேக்கை வச்சு நிப்பாட்டு. வண்டி நிப்பாட்டி வச்சா, ஆனால் கியர் ஹேண்ட் பிரேக் போடும். பிரேக் விட்டு பாரு, வண்டி நிற்க பாரு. நிற்கலை, அப்போ ஹேண்ட் பிரேக்கும் போடு. பட்டன் பிடிக்காம போடு, பட்டன் பிடிக்காம போடு. கூட வர போடு. பிரேக் விட்டு பாரு. கால் ஹாஸ்டேட் வச்சு பிரேக் கால் எடுத்து வச்சு வண்டி போகுது. ஒன்று கொஞ்சம் பிரேக் போடுது. இப்போ ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது, ஃபஸ்ட் கியரில் இருக்குது. கிளச்சை நல்லா மீச்சிருக்கேன். இன்னும் ஹாஸ்டேட்டில் கால் வச்சுருக்கேன். கை எங்கே வச்சுருக்கேன்? இல்லை, கை வச்சுருக்கேன். சரியா? மட்டும் நைஸாக விடு. பாதி கிளச்சு விடு. என்ஜின் சவுண்ட் மாறும். நைஸாக கிளச்சு விடு. என்ஜின் சவுண்ட் மாறுற கவனி. மெதுவாக நைஸாக விடு. சவுண்ட் மாறணும்னு சொல்லு. மாறிட்டா? இப்போ காலை அசைக்கக்கூடாது. ஆசை கொடுக்க ஆரம்பிச்சு. ஆசை கொடு. ஆமாம், உனக்கு மட்டும் சத்தம் கேட்கணும். அப்படியே கொடுத்துட்டே இருண்ணா. கட் பண்ணாத. வேலை கட் பண்ணாதங்களா? அப்படியே கொடுத்துட்டே இரு. நம்பர் வை. இந்த ஹேண்ட் பிரேக் எடுத்து விடு. ஆசை கொடுத்துக்கிட்டே ஹேண்ட் பிரேக் எடுத்து விடு. மேலே தூக்கி எடு. இன்னும் முன்னாடி போதா? அவ்வளோதான். லெஃப்ட் வரமா? ஏன் லெஃப்ட் விட்டு போகிற? என்ன வீடியோ பார்த்தீங்களா? வண்டி வந்து நிப்பாட்டி உடனே போகிற மாதிரி எடுத்தாச்சு. சப்போஸ் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு, இல்லை வேறு ஏதாவது வேலையாக இருக்காரு, உங்களை நிப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு திரும்ப அவர் போக சொல்லும்போது என்ன செய்யணும்? கியரை நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்கான பயிற்சியோட காணொலி காட்சியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? அடுத்த அந்த வீடியோ தான். அப்படியே இன்னொரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வண்டியை நிப்பாட்டிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது போகணுன்னா என்ன செய்யணும் அதை பார்ப்போம் வாங்க. கிளச்சு பிரேக் நிப்பாட்டு. கிளச்சு பிரேக் நிப்பாட்டி பாட்டியாச்சா? நியூட்ரல் ஹேண்ட் பிரேக் போடு. இல்லை, கால் கேட்டு பிரேக் கால் நிற்கிதாப்பா. நிற்கலன்னா கூட ஒரு தாடு பட்டன் பிடிக்க மாட்டேன். இன்னொரு தான் வேகமாக போகுது. இடு இன்னும் நிற்கா. அவ்வளோதான். பட்டன் பிடிக்காமல் லாஸ்ட்டில் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எடு பாப்பா ஒரு ஸ்டெப்பு. பட்டன் பிடிக்காமல் ஒரு ஸ்டெப் அப்படி அடியில் 4 வேலை மட்டும் கொடுத்துக்கு அப்படி எடுக்கணும்னா டக் டக்குன்னு சத்தம் கேட்கணும்னா 1 கை மேலே தூக்கி வை. லட்சம் வச்சுக்கோ. காலை பிரேக்கில் வச்சுக்கோ. போடு, நான் சொல்கிறதுக்குள்ள கை வைக்காத. அந்த கை ஸ்டீரிங்கில் வை. 1 வலது கை மட்டும். இந்த கால் பிரேக்கில் வலது கை 1 நம்பரில் வச்சா சப்பு மிதி. நிச்சயா? கியர் ஃபஸ்ட் கியர் போடு. ஏய் ஃபஸ்ட் கியர்.
ஹேண்ட் பிரேக் போட்டுப்போம். போட்டு தான் இருக்கு இல்லையா? சரி வை. ஆஸ்ட்ரேட் வை. வச்சிட்டியா? சரி வச்சுக்கோ. அந்த கை ஒன்று வச்சு முன்னாடி இருக்கு, நேராக முன்னாடி போகணும். நேராக முன்னாடி போகணும். சைடில் உரமாக ஒழுங்காக போதான்னு பார்க்கணும். சரியா? ரைட். பார்த்துக்கிட்டு இப்போ மூவிங் பாயிண்ட் வரணும். நைஸாக விடு. மூவிங் பாயிண்ட் வருதா? சவுண்டு மாதிரி தான் கம்மி மட்டா. காலை அசையாமல் வச்சுக்கோ. இப்போ ஆஸ்ட்ரேட் கொடு. ஆஸ்ட்ரேட் கொடு. இது கிளச் விடாத. கிளச் விட்டா ஆஃப் ஆயிடும். கிளச்சில் சவுண்ட் மாறிட்டு இல்லையா? ஆஸ்ட்ரேட் கொடு. சத்தம் உனக்கு கேட்கணும். இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம். இந்த அளவுக்கு கொடுத்துட்டே இல்லைன்னா ஓகே. ஆஸ்ட்ரேட் கொடுத்துட்டு இந்த காலை அசைக்கூடாது. அப்படியே ஹேண்ட் பிரேக்கு மேலே தூக்கி அமுக்கு. எடுத்துடு. அவ்வளோதான். ஹாய் பட்டியாச்சா? டெஸ்ட் பாஸ் பண்ணியாச்சா? ஓகே. லைசன்ஸுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க. யார் இருந்தாலும் ஓடி போயிடாதீங்க. நின்று லைசன்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புங்க. லைசன்ஸ் இனிமேல்லாம் இது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இவங்க கூட தருவாங்க. அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பி விட்ருவாங்க. அந்த லைசன்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் அட்ரஸுக்கு லைசன்ஸ் டைரெக்டாக வந்துடும். ஓகே பாய்.